கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் பகுதி 3 401 முதல் 600 வரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஒன்றாக செலுத்தப் போகிறோம். வேதாகம் கூறுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. எனவே நன்றியுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இப்போது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் கண்மலையே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆறுதலே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பணியாயிருப்பவரே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் வல்லவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் பங்காயிருப்பவரே ஸ்தோத்திரம். யாக்கோபை சிநேகித்தவரே ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயலில் வல்லவரே ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதமே ஸ்தோத்திரம். கோணலை செவையாக்குபவரே ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஒரே பேரானவரே ஸ்தோத்திரம். பிதாவின் தூதனானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் தூதனானவரே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தூதனானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே ஸ்தோத்திரம். கர்த்தரின் சேனை அதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் சேனாதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரரே ஸ்தோத்திரம். எங்கள் அருணோதயமே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். மகிமையின் பாத்திரரே ஸ்தோத்திரம். மகிமையின் கிரீடமானவரே ஸ்தோத்திரம். அலங்கார முடியமானவரே ஸ்தோத்திரம். பாலகனும் குமாரனுமானவரே ஸ்தோத்திரம். இரக்கமும் மன உருக்கமுமானவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்ட தக்கவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே ஸ்தோத்திரம். கழுகை போல எம்மை சுமக்கிறவரே ஸ்தோத்திரம். கண்மணி போல் எம்மை காப்பவரே ஸ்தோத்திரம். வலகரத்தால் தாங்குபவரே ஸ்தோத்திரம். வலப்பக்கத்தில் நிழலாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம். சாவாமையுள்ளவரே ஸ்தோத்திரம். நித்தியானந்தவரே ஸ்தோத்திரம். காணக்கூடாதவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம். பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டக்காரரே ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே ஸ்தோத்திரம். நல்ல விதை விதைக்கிறவரே ஸ்தோத்திரம். கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தூக்குகிறவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குபவரே ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்பவரே ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே ஸ்தோத்திரம். பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம். மகிமையான பட்டயமே ஸ்தோத்திரம். பரலோக மன்னாவே ஸ்தோத்திரம். பரமகுயவனே ஸ்தோத்திரம். பச்சபாதமில்லாதவரே ஸ்தோத்திரம். இட அஸ்திபார மூளைக்கல்லே ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். நீண்ட ஆயுசுள்ளவரே ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமுள்ளவரே ஸ்தோத்திரம். தேவத்தன்மையின் சொரூபமே ஸ்தோத்திரம். சுத்த கண்ணனே ஸ்தோத்திரம். சபைக்கு தலையானவரே ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வல்லவரே ஸ்தோத்திரம். யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். பிசாசின் தலையை நசுக்கினவரே ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களிலும் மிகவும் பெரியவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே ஸ்தோத்திரம். மிகவும் புகழப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பனரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியரே ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குபவரே ஸ்தோத்திரம். விழுகிற யாவரையும் தாங்குகிறவரே ஸ்தோத்திரம். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம்.
சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்பவரே ஸ்தோத்திரம். சிறுமையானவரின் வழக்கை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமானவனை பலனுடைய கைக்கு தப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியவனை தீங்கு நாளை விடுவித்து பாதுகாத்து சத்துரு நஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடாமல் வியாதியில் அவன் படிக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். மீட்டுமையான கண்களை தாழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம். பலமுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் லேசாக உதவி செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஏழைகளை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எளியவரின் விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே ஸ்தோத்திரம். எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவரின் கைக்கு தப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். எளியவனின் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறவரே ஸ்தோத்திரம். எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்க அவன் வலது பரிசத்தில் நிற்பவரே ஸ்தோத்திரம். எளியவனை குப்பையிலிருந்து வீழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம். எளியவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறவரே ஸ்தோத்திரம். எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். திக்கற்றோரின் தகப்பனே ஸ்தோத்திரம். அநாதைகளை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். விதவைகளை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறவரே ஸ்தோத்திரம். பரதேசங்களை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நம்ம சமூகத்தை ஊழியக்காரரை மேல் பிரகாசிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் நிலைகளை உறுதிப்படுத்தும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையே. கர்த்தர் உமது கையினால் அவனை தாங்குகிறே ஸ்தோத்திரம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானை சோதித்தருகிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சம்பவியோதிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானுடைய எல்லா உபதிரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். நீதிமான்கள் கைவிடப்பட்டதிலேயே அவன் சந்ததியாபத்திற்கு இருந்த கிரகமில்லையே ஸ்தோத்திரம். நீதிமான்களை தாண்டும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டியவரே ஸ்தோத்திரம். நீதிமானை பணியை போல் செழிப்பாக்கி லீபனோடில் உள்ள கேதரவை போல் வளர செய்கிறவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனித்தண்டு புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு துணையாக இருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குபவரே ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்தும் கர்த்தரே ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பவரே ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கை தெரிவிப்பதற்காக ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தவான்களை கைவிடாத கர்த்தரே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுபவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் புகழப்படத்தக்க தேவனே ஸ்தோத்திரம். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கேருபீன்களாலும் செராபீன்களாலும் நித்தமும் போற்றப்படுகிறவரே ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். என் கொம்பை காண்டான் மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவே ஸ்தோத்திரம். என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவரே ஸ்தோத்திரம். என்னை தாங்குகிறவரே ஸ்தோத்திரம். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் ஸ்தோத்திரம். எனக்கு ஆதரவாய் இருந்தவரே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் விளக்கை ஏற்றுகிறவரே ஸ்தோத்திரம். என் இருளை வெளிச்சமாக்குகிறவரே ஸ்தோத்திரம். என் செவியை திறந்தவரே ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்டீரே ஸ்தோத்திரம். என் அழுகையின் சத்தத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். என் கண்ணீர் உங்களுடைய துருத்தில் அல்லவோ இருக்கிறது ஸ்தோத்திரம். என் கண்களை கண்ணீருக்கு தப்பித்தவரே ஸ்தோத்திரம். என் காலை இடர்களுக்கு தப்பித்து ஸ்தோத்திரம். அடிகளை உறுதிப்படுத்தினே ஸ்தோத்திரம். என் கால்களை வளைக்க நீங்களாக்குபவரே ஸ்தோத்திரம். என் கால்களை மண் கால்கள் போலாக்குபவரே ஸ்தோத்திரம். என் கால்கள் வலுவாதபடி
நான் நடக்கிற வழியை அகலமாக்க நீ ஸ்தோத்திரம். என் வழியை சேவைப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம். சத்துருக்களின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து என்னை கேட்டள்ளி விசாலத்திலே வைத்தீர் ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தீர் ஸ்தோத்திரம். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரசிக்கிறவரே ஸ்தோத்திரம். அரணான பட்டணத்துக்குள்ள என்னை நடத்தி கொண்டு போகிறவரே ஸ்தோத்திரம். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கிக்கிறவரே ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்புகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் கை பிடித்து நடக்க பழக்குபவரே ஸ்தோத்திரம். உமது அடியானை பட்டயத்துக்கு தப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். யுத்த நாளில் என் தலையை மூடினதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தில் நீக்கிறே ஸ்தோத்திரம். என் மேல் இளைஞர்களை என் கீழ் மணங்க பண்ணினே ஸ்தோத்திரம். என்னை பலத்தால் இடை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு பலத்தை கட்டிட்டதற்காக ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். என்னை உமது காரணத்தால் பெரியவனாக்குகிறீர் ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் ஸ்தோத்திரம். ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். நாவுகளின் சண்டைகளுக்கு என்னை விலக்கி காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக பழிக்கு பழி வாங்குபவரே ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுகிறீர் ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுகளை காணும்படி செய்வீர் ஸ்தோத்திரம். இந்த 200 ஸ்தோத்திர பலிகளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தேவனை ஸ்தோத்திரிக்க உதவுங்கள். நாளை இதே நேரத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் அடுத்த 200 ஸ்தோத்திர பலிகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.